மயிலாடுதுறை அருகே கணவர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் மனைவி உள்ளிட்ட 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள புதுப்பேட்டை காலனி தெருவை சேர்ந்தவர் மதியழகன், வயது 48. இவர் தரங்கம்பாடியில் டெக்கரேஷன் மற்றும் மைக் செட் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இவரது மனைவி விஜயலட்சுமி பிரிந்து சென்று தனது மகனுடன் தனியாக வசித்து வந்தார். இதையடுத்து மதியழகன் தான் நடத்தி வந்த டெக்கரேஷன் மற்றும் மைக் செட் கடையை தனது மனைவியிடம் ஒப்படைத்துள்ளார். பின்னர் அவர் புதிதாக அதே பகுதியில் வேறொரு டெக்கரேஷன் மற்றும் மைக் செட் கடை தொடங்கியுள்ளார். மதியழகன் தொழில் போட்டியாக தொடங்கிய புதிய கடையால் விஜயலட்சுமிக்கு வருமானம் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த விஜயலட்சுமி தனது கணவர் மதியழகனை கொலை செய்ய முடிவு செய்து 2019ஆம் ஆண்டு தனது அண்ணன் மகன் சத்திரியன் மற்றும் 18 வயது நிரம்பாத சிறுவனான தனது மகன் ஆகியோருடன் சேர்ந்து மதியழகனை கொலை செய்வது தொடர்பாக சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். தொடர்ந்து அன்றிரவு மதியழகன் தனது கடையை பூட்டிவிட்டு இருசக்கர வாகனத்தில் அவரது வீட்டுக்கு வரும் வழியில் சுடுகாட்டு பாதை அருகில் வரும்போது விஜயலட்சுமி கொடுத்த இரும்பு பைப்பை எடுத்து சென்ற சத்திரியன், 18 வயது நிரம்பாத சிறுவன் ஆகிய இருவரும் மதியழகனின் தலையில் பலமுறை தாக்கியதில் மதியழகன் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக மதியழகனின் உறவினர் அளித்த புகாரின் பேரில் பொறையார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ராமன் சேயோன் ஆஜராகி வாதாடினார். இந்த வழக்கின் விசாரணை மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இதில் குற்றம் நிறுவனமாகியதை தொடர்ந்து சத்திரியன், விஜயலட்சுமி ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டார். மேலும் அபராத தொகையை தலா ரூபாய் 1000 செலுத்தவும், அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இதைத் தொடர்ந்து விஜயலட்சுமி வயது 48, சத்திரியன் வயது 33 ஆகிய இருவரையும் பொறையார் காவல் ஆய்வாளர் ஜெயந்தி மற்றும் போலீசார் திருச்சி மத்திய சிறைக்கு கொண்டு சென்றனர். விஜயலட்சுமியின் மகன் தொடர்பான வழக்கு சிறார் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி மதிப்புக்குரிய விஜயகுமாரி அவர்கள் குற்றம் குறித்த விஜயலட்சுமி மற்றும் சத்திரியன் ஆகியோருக்கு தலா 14 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து, அபராதம் கட்ட தவறினால் 3 மாத சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். இந்த புத்தாண்டு பிறந்து இது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தின் முதல் தீர்ப்பு சரித்திரம் வாய்ந்த தீர்ப்பாகும்.